Hello friends, welcome back to Hi-Inno channel. Hi-Inno channel இன்னைக்கு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரேவி வந்துட்டு நீங்க சப்பாத்தி, இட்லி, தோசை, நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 2 சின்ன தக்காளி பழம் அதையும் வந்துட்டு நாலா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு அனாசி பூ, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, கடைசியா வந்துட்டு ஒரு 6லேருந்து 7 முந்திரி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். சூடா இருக்கும்போது அரைச்சிங்க அப்படின்னா குழகுழப்பாயிடும். நல்லா ஆற வச்சிருங்க. கடைசியாக இதோட வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் வந்து கீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம காளான் கிரேவி வந்து தாளிச்சிடலாம். ஒரு வானல் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் கிரேவி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதுல அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து நல்லா கழுவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். இதோட வந்துட்டு முந்திரி, தேங்காய் சேர்த்ததுனால உங்களுக்கு டக்குன்னு வந்து கெட்டியாயிடும். அதனால கொஞ்சம் தண்ணியை நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா அது கொதிச்சு வரும்போது ஓரளவுக்கு திக்காயிடும். இப்போ எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம மீடியமில் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும். உங்களுக்கு கிரேவி திக்காயிடும். இப்போ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் கிரேவி ஓரளவுக்கு நல்லா திக்கா இருக்கு. இப்போ இதோட நான் கழுவி பொடியாக நறுக்கி வச்சிருந்தேன் காளான் சேர்த்துக்க போகிறேன். காளான் வந்துட்டு நீங்கள் வெங்காயம், தக்காளி வதக்கும் போது அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நானா கடைசியாக போட்டிருக்கேன். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ காளான் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா காளான் நல்லா உங்களுக்கு வெந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது பாருங்க எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி நல்லா திக்கா இருக்கு. இந்த பதத்துல இருந்தா எனக்கு கரெக்டா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா வந்துட்டு பொடியான இருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுடைய காளான் கிரேவி ரெடி ஆயிடும். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் சாதம், ஜீரக சாதம்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்கா வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்ட். கண்டிப்பா நீங்க காளான் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க நல்லாவே இது ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் இன்னுமே உங்களுக்கு திக்கா இருக்கு. இது நீங்க சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு சப்பாத்தியோட தான் நீங்க சப்பாத்தியோட தான் இந்த காளான் கிரேவி சாப்பிட போறோம். அதனால எனக்கு இந்த பதத்துல இருந்தா கரெக்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.